அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, இறந்த ஆத்மாக்கள் தன்னுடைய இறுதி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமா? மாதம் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் மனிதர்கள் வந்து தர்றாங்க இல்லையா, அமாவாசையான பூஜை கொடுக்குறாங்க, அவர்களுடைய நினைவு நாள் அன்றைக்கு அந்த பூஜைகள் செய்கிறாங்க. இதையெல்லாம் காண வருமா? எங்கே நம்ம பூஜை பண்ணுறோமோ, வீட்டிலையோ இல்லை கோயில்லையோ, அந்த இடங்களுக்கு அந்த ஆத்மா வருமா? அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பதாகும். இப்போது இதில் வந்துங்க 2 விதமான நம்பிக்கைகள் இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம், இறந்தவர்களின் ஆத்மா தன்னுடைய இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நபர் வந்து கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. கலந்து கொள்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இறப்புக்கு பிறகும் சில நாட்களோ சில மாதங்களோ நம்மளுடைய வீட்டிலோ அல்லது இந்த பூமியில் தான் அந்த ஆத்மா தங்கும், அதனால் சடங்குகளில் கலந்து கொள்ளும், தன்னுடைய இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த 13வது நாள் பண்ணக்கூடியது, 16வது நாள் பண்ணக்கூடிய சடங்குகள், இதையெல்லாம் ஆத்மா நேரடியாக காண வரும், இல்லைன்னா நேரடியாக பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதாந்திர பூஜைகள், வைக்கக்கூடிய உணவு, பிரார்த்தனைகள், இதையெல்லாம் வந்து அந்த ஆத்மா ஏற்றுக்கொள்கிறது. வருஷம் நம்ம பண்ணக்கூடிய அந்த வருஷாந்திர பூஜைகள் போது ஆன்மா நம் வீட்டுக்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சடங்கு நடக்கும்போது சில அறிகுறிகள் தெரியும், குறிப்புகள் வரும், திடீர்னு ஒரு காற்று வீசுறது அல்லது வாசனை வருவது, இதெல்லாம் வந்து அவர்களுடைய வருகைகளுடைய அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் செய்யக்கூடிய சடங்குகள் அந்த ஆத்மாவை அதனுடைய உயர்நிலைக்கு உயர்த்துவதற்கு அது நேரடியாக உதவி புரியும். அப்போது அந்த ஆத்மா தன்னுடைய அன்புக்குரியவர்கள் அலறுதையும், தன்னுடைய நிகழ்ச்சி மற்றும் சடங்குகளில் வந்து கலந்து கொண்ட மக்கள் எல்லாத்தையும் பார்க்கும். நம்ம அந்த ஆத்மாவை நினைத்து நம்ம பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் அது உணர்ந்து கொள்ளும், அது பூரிப்படையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆத்மா உடல் இறந்த உடனே வேறு ஒரு உலகுக்கு அது செல்லும், ஆத்மலோகம், பித்ருலோகம், இல்லைன்னா சொர்க்கம், நரகம், யமலோகம். அதனால் சடங்குகளில் அதனால் கலந்து கொள்ள முடியாது. அது கலந்து கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு சாத்தியமில்லை. அது போய் சென்றடைகிறதுக்கே 1 வருஷம் ஆகும் ஆத்மலோகம். அப்போது நாம் இடையில வந்து நம்ம மாதம் நம்ம வந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சோம்னு சொன்னால் அதனால் அது வந்து கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது பிரயாணம் செய்து முடிக்கிறதுக்கே அதுக்கு 1 வருஷம் ஆகும். இப்படியெல்லாம் வந்து சில நம்பிக்கைகள் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, ஆத்மாக்களுக்கு இந்த இறுதி சடங்குகளோ இல்லை உணவுகளோ பூஜைகளோ தேவையே கிடையாது, அதனால் இந்த எல்லாம் நாம் கொடுக்குறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிறதே பிழை. மாதம், வருடம் போன்ற இந்த நாள் கணக்கு, நேரக்கணக்கெல்லாம் மனிதர்களுக்கு தான் பொருந்தும், ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புலேருந்து அந்த ஆத்மா வெளியேறிடுச்சுன்னு சொன்னாலே அது நம்ம இந்த உலகத்தில் நடந்த நிகழ்வுகளை அது மறந்து விடும், அதனால் அது குடும்பத்தை பார்க்க வராது, அந்த பந்தம் அப்படிங்கிறத கடந்து விடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சடங்குகள் என்ன செஞ்சாலும் அந்த ஆத்மாவின் பயணத்தை அது மாற்றிக்கொள்ளாது. அதனால் அது அதனுடைய விதிப்படி தன்னுடைய உலகத்தை நோக்கியோ தன்னுடைய நிஜத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆத்மா வந்து நாம் இப்படி சடங்குகள் செய்கிறதன் மூலமாக, இல்லை அவர்களை நினைத்து அழுவதன் மூலமாக அவங்கள இந்த பூமி நிஜத்துக்குள்ளேயே நம்ம கட்டி போட்டுருவோம். அதனால் அது இதற்கு கட்டுப்படாது, இதை புரிந்து கொண்டு அது நம்மிடம் வராது அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. உடல் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவால் மனித உணர்ச்சிகளையும் செயல்களையும் அவர்களால் உணரக்கூட முடியாது. ஸோ அதனால் வந்து சடங்குகளெல்லாம் அவங்க கலந்துக்குவாங்கன்றது வந்து நமக்கு நாமளே ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒழிய, நம்பிக்கை தானே ஒழிய, ஆத்மாவுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது 2 விதமான நம்பிக்கைகள் உண்டு. 2ம் ஒன்றோடொன்று முற்றிலும் வேறுபட்டவை. இதில் எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா 2லேயுமே புரிதல் தேவை என்பது தான் உண்மை. அதாவதுங்க, இந்த அனைத்து நம்பிக்கைகளும் ஒரு பிரதானமான நம்பிக்கையிலிருந்து வருது. அது என்னென்னா, ஆத்மா நம் உடம்புக்குள் இருக்கும், இறந்ததற்கு பிறகு நம் உடம்பிலிருந்து வெளியேறி எங்கேயோ பிரயாணம் செய்யும், இங்கே போகும் அங்கே போகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துங்க சரியான புரிதல் கிடையாது. ஏன்னா ஆத்மா நம் உடலுக்குள் இல்லை, நம் உடல் தான் நம் ஆத்மாவிற்குள் உள்ளது. நாம் பார்க்கக்கூடிய இந்த நிஜம், நம்ம இந்த பூமி வாழ்க்கை, இந்த பிரபஞ்சம், இது அனைத்தும் நம் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு தான்.
இந்த ஆத்மாவிற்கு இந்த நேரம் தூரம் அப்படின்ற பரிமாணம்லாம் கிடையாது. நம்ம மனுஷங்க நேரம் தூரத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதுனால ஆத்மலோகம் போய் சேர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும், 6 மாதம் ஆகும். ஆத்மாக்கள் ஒளியின் வேகத்தில் போவாங்கன்றதெல்லாம் இட்ஸ் சிம்பிளி டைம் ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது மனிதன் தன்னுடைய கோணத்திலிருந்து அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். அதனால் ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அது. அப்போது இறந்தவர்களுக்கு இந்த இறுதிச் சடங்குகள் கலந்து கொள்வார்களா அல்ல கலந்து கொள்ள மாட்டார்களா, இறுதிச் சடங்கோ இல்லை மாதம் மாதம் செய்யக்கூடிய பூஜைகள் என்பது தேவைதானா, அவசியம்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உயிர் இருக்கு இல்லையா, நம்மளோட உயிர், இந்த உயிருக்கு இந்த 2 தலங்கள் உண்டு. அந்த 2 தலங்கள் வழியாக அதை பார்க்க வேண்டும். ஒன்று ஒளி உடல், இல்லைன்னா ஆவி உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இன்னொன்று ஆத்மா அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த 2லிருந்து பார்த்தீங்கன்னா தான் மேல் சொன்ன அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இறந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. இப்போது நாம் நம்மளை மனுஷனாக உணர்கிறோம், உடம்பாக உணர்கிறோம். இப்போ இறந்ததற்கு பிறகு இந்த நாம் அப்படின்னு உணர்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தன் உணர்வு, நம்மளுடைய அடையாளம், இந்த அடையாளம் நம் உடலில் இருக்காது. இந்த அடையாளமானது, தன்னுணர்வானது நம்மளுடைய ஒளி உடலுக்கு மாறிக்கொள்ளும். அதை நாம் சூட்சம சரீரம் அப்படின்னு சொல்லலாம், ஆவி உடல் அப்படின்னு சொல்லலாம். ஆவி அப்படின்னு சொன்னால் ஆவி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆவி. இப்போது நம்ம தன்னுணர்வானது இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் நம் மனிதன், நாம் வாழும் இந்த நிஜம் அப்படிங்கிறது பூமி, இந்த பொருளியல் வாழ்க்கை. ஆனால் நம்மளுடைய தன்னுணர்வு என்னைக்கு இந்த நம்மளுடைய ஒளி உடலுக்கு மாறிக்கொள்கிறதோ அப்போது நம் நிஜமும் மாறிக்கொள்ளும். அப்போது ஒளி உடலுக்கு இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் தான் நம்ம இருப்போம். அப்போ இறந்ததுக்கு பிறகு நம்ம எங்கேயுமே தூரமாக ட்ராவல் பண்ணி 3 மாதம் ஆகி 6 மாதம் ஆகி போய் சேர்றதெல்லாம் கிடையாது. இந்த பொருளியல் பூமியில் தன்னுணர்வு பொருளியல் பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் பொருளியல் பூமிக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்க முடியும். ஆனால் அதுவே நாம் நம்மளுடைய தன்னுணர்வானது தன் அலைவரிசை மாற்றிக்கொண்டு அதனுடைய தன்னுணர்வை ஒளி உடலுக்கு திரும்பி நம்மை ஒரு ஒளி உடலாக உணரும் போது நம் நிஜமும் மாறி இருக்கும். எப்படி டிவியில் சேனல் மாத்திரமோ அப்படி. சன் டிவி நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கனாலும் எவ்வளோ காலம் பார்த்தீங்கனாலும் சன் டிவி மட்டும்தான் தெரியும். ஆனால் விஜய் டிவிக்கு நீங்கள் உங்களோட டிவி ரிமோட் எடுத்து மாற்றுறீங்கன்னா அது அப்போவே மாறுது இல்லையா. சன் டிவியிலிருந்து விஜய் டிவிக்கு எங்கேயும் பிரயாணம் செய்கிறதில்ல. அது மாதிரி நம்மளுடைய நிஜம் என்பது நம் அலைவரிசை தன்னுணர்வு, நம்மளுடைய தன்னுணர்வானது அதனுடைய அடையாளத்தை உடல் மனம் அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து ஒளி உடலுக்கு மாறும்போது நம் நிஜமும் மாறிக்கொள்ளும். சரிங்களா? அப்போ இறந்தவங்க பூமியில் இருக்கிறாங்க, பூமியில் நம்ம கூட வாழ்வாங்கன்னு சொல்கிறது புரிதலின்மை. அவர்கள் அப்போதே அந்த ஆவி உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிட் டிமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோகத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிட் டிமென்ஷனுங்கிறது வேறொரு இடத்தில் இல்லை, எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து தான் இருக்குது. சரிங்களா? இப்போது உங்களுக்கு புரியுதா? இறந்ததற்கு பிறகு நம் ஒளி உடலாக நம்மை உணர்வோம். நம்ம அன்புக்குரியவர்களும் தன்னை ஒரு ஒளி உடலாக ஒரு ஸ்பிரிட் டைமென்ஷனில் தான் அந்த உலகத்தில் தான் உணர்ந்திருப்பாங்க. இப்போது இந்த ஸ்பிரிட்டுக்கு மேலுள்ள நிலை தான் ஆத்மா அப்படிங்கிற நிலை. புரியுதுங்களா? அதாவது நம்மளுடைய தன்னுணர்வானது நம்மளுடைய ஒளி உடலிலிருந்து அதற்கு மேல் நிலையை அடையும் போது நாம் ஆத்மானு நம்மளை உணர்வோம். அப்போ நாம் பார்க்கக்கூடிய நிஜமும் ஆத்மலோகமாக தான் இருக்கும். இந்த ஆத்மலோகத்தில் நம்மை நாம் எப்படி உணர்வோம் அப்படின்னா, நான் ஒரு ஆத்மா, இந்த ஒளி உடல், ஆவி உலகம்லாம் சொன்னோம் இல்லையா, மனித உடல், இந்த பூமி அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த வாழ்க்கை அனைத்தும், இந்த 2 வாழ்க்கைகளுமே, இந்த 2 அனுபவங்களுமே தனக்குள் நிகழ்ந்த ஒரு கனவாகத்தான் நம்ம உணர்வோம். அப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இறந்தீங்கன்னு சொன்னால் அடையக்கூடிய முதல் நிலை ஸ்பிரிட், அந்த சூட்சும உடல் அல்லது ஆவி உலகத்தில் நீங்கள் ஆவியாக நீங்கள் உணர்வது, இந்த 2மே ஆத்மாவிற்குள் நிகழ்ந்த உண்மைதான். ஆத்மாவை என்ன உணர்வீங்கன்னா, நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, எனக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. பிறப்பு இறப்பு இந்த 2ம் அனுபவங்கள் மட்டுமே. பூமியில் ஆன்மா வர்றதே கிடையாது. ஆத்மலோகத்தில் மட்டும்தான் இருக்கும். கனவு கண்டு கொண்டிருப்பவன் அந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை. நகர்ந்ததைப் போல ஒரு கனவைத்தான் நாம் காண்கிறோம். புரியுதுங்களா? இப்போது இந்த சடங்குகள் பண்ணுற மத்திய இறுதி ஊர்வலம் இருக்குது, இறுதி சடங்குகள் இருக்குது. இந்த ஃபியூனரலுக்கு
அந்த ஆத்மா வந்து பார்க்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆத்மா வந்து பார்க்கறது இல்லை. அப்போ வேறு என்ன பார்க்குது? பார்க்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய ஒளி உடல், ஆவி, சூட்சும சரீரம். இப்போது இதை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். இறந்தவன் வந்து ஒரு ரிஷி, ஒரு சித்தர், இல்லது தனக்குள் இறைவனை உணர்ந்த ஒரு மெய்ஞானி. இவர்கள் இறந்தவுடன் தன்னை ஒரு ஸ்பிரிட்டாகவும் உணரலாம், இல்லைன்னா ஸ்பிரிட்டாக உணராமல் தன்னை ஒரு ஆன்மாவாக நேரடியாக உணரலாம். ஆன்மாங்கிறது என்ன? முக்தி அடைந்த நிலை. அப்போது இவர்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது ஒரு ஒளி உடலாக இருந்து மனிதர்களுடைய அலைவரிசைக்கு ரொம்ப க்ளோஸ் வைப்ரேஷன்லேயே நம்ம இருக்கணும். அவங்க ஒரு ஆவியாக, ஆவி உலகத்தில் நம்ம மனிதர்களுக்கு நெருக்கமான அலைவரிசையிலிருந்து அவர்களை வழிகாட்ட வேண்டும்னு ஒருவேளை அந்த சித்தரோ ரிஷியோ இறை உணர்ந்த அந்த மகான் விரும்பினார் என்றால் அந்த ஆவி உலகத்தில் ஒரு ஆவியாக இருக்கலாம், ஒரு ஒளி உடலாக இருக்கலாம். ஆனாலும் அவர் முக்தி அடைவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவர் வாழ்ந்த போதே பிறப்பு இறப்புன்ற எல்லா தத்துவங்களையும் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருந்தார். இவருக்கு சடங்குகள் தேவையா? இறுதிச் சடங்குகள் அவர் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது அனைத்தும் ஒரு மாயைன்னு அவருக்கு தெரியும். பிரிவு என்பது ஒரு மாயை, மரணம் என்பது ஒரு மாயைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது தனக்குள் இறை உணர்ந்தவன் வந்து தான் ஒரு ஆன்மா, இது அனைத்தும் தன் ஆன்மாவுக்குள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றதுங்கிற ஞானத்தை உணர்ந்தவனுக்கு அவர் இறுதி காரியங்களில் கலந்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ சித்தருக்கு நாம் பண்ணக்கூடிய அந்த சடங்குகள், அந்த ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருனாலோ அல்லது இறந்துட்டாருனாலும் நம்ம வந்து பண்ணுற அந்த கிரியையெல்லாம் வந்து அவருக்கு அது ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது. அடப்போங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துப்பாங்க. அப்போ மாதம் மாதம் நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த சிரார்த்தம், அந்த இதெல்லாம் வந்து வருஷ திதியில் பண்ணக்கூடியது, இது எல்லாம் இவர்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இவர்களுக்கு அது தேவையே கிடையாது. புரியுதுங்களா? நேரடியாக தான் ஆன்மான்ற முக்தி அடைந்த நிலைக்கு போயிடுவாங்க. சில சமயங்களில் அவர்கள் ஒளி உடலாக இருந்தாலும், ஆவி உலகத்திலே இருந்தாலும் தன் அலைவரிசை குறைத்து கொண்டு சில ஆராய்வுகளுக்கோ மக்களை வழி நடத்துவதற்கோ இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பூஜை தேவையில்லை. புரியுதுங்களா? வள்ளலார் இருக்கார், அவருக்கெல்லாம் இந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம் அவசியமே கிடையாது. இது எல்லா மனிதர்களும் வள்ளலாரவே வாழ்கிறாங்களா? எல்லா மனிதர்களும் சித்தராக வாழ்கிறாங்களா? இல்லை, இல்லையா? அடுத்த படிநிலை கொண்ட மனிதர்கள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இவர்கள் இறை உணர்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் அதாவது நல்ல பண்பாளர்கள், நல்லவர்கள், இறை அச்சம் கொண்டவர்கள், இல்லைன்னா இறை பக்தி கொண்டவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம பணிவாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாக வாழ்ந்துட்டு போனவங்க. இவர்கள் இறக்கும்போது தன்னை ஒரு ஆவியாக, ஆவி உலகத்தில் உணர்வார்கள், ஒரு ஸ்பிரிட்டாக. ஆனாலும் இவர்களுக்கு இந்த பந்த பாசம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா இவர்கள் வந்து இந்த தாமரை இலை மேல் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. போதும், நம்ம வாழ்ந்தோம், நல்லா பண்ணிட்டோம், ஓகே, அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவர்கள் கலந்து கொள்வார்களானா கலந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. எப்படின்னா இதை ஒரு மரியாதையாக ஏற்றுக்கொள்வார்கள். இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நல்லது, சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்களை இவர் ஆசீர்வதிப்பதோ, அவர்களுடைய அன்பை, அவங்க வந்து அழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இவருக்கு தெரியும் இது ஒரு மாயை அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். தன்னுடைய மரணத்தையும் இவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். அப்படிங்கும்போது இவருக்கு அந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாதம் செய்யக்கூடிய சடங்குகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவரே ஓரளவுக்கு ஒரு பியூர் வைப்ரேஷனில் இருக்கார். அட்டாச்மெண்ட்ஸ், அந்த பந்த பாசம்ங்கிறது குறைவு. மனுஷனாக வாழ்ந்தோம், முடித்தோம் அப்படின்னு கரெக்டாக போயிடுவாங்க. அப்போ இவர்கள் அந்த இறுதி காரியங்களில் கலந்து கொள்ளலாம். வருடம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது, அடுத்த கேட்டகரி பந்த பாசத்தில் வாழ்ந்தவர்கள். தன் குடும்பம், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய அபிலாஷைகள், இந்த பூமி வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை, தனக்கு மேல் ஒரு ஆவிங்கிற ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு நிஜம் இருக்குது, அதுக்கு மேலே ஆன்மான்ற ஒரு நிஜம் இருக்குன்றதெல்லாம் தெரியாதுப்பா. சாமானியர்கள், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எப்படியாவது சொத்து பிரச்சனை முடிச்சிடணும், பேங்க்கில் நகை வச்சுருது மீட்டுறணும், இப்படி நிறைய அபிலாஷைகளோடு, பாசங்களோடு, பந்தங்களோடு வாழக்கூடிய சாமானியர்கள், பெரும்பகுதியான மக்கள். இவங்க இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் ஒரு ஆவியாக தன்னை ஆவி உலகத்தில் உணர்வார்கள்.
இவர்களுக்கு இந்த பந்தபாசம் நிறைய இருக்கிறதுனால, அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால, இவர்கள் மீண்டும் அந்த உடலுக்கு திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுவது, இல்லைனா நான் இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுவது, இந்த பூமி வாழ்க்கை ஒன்று தான் தனக்கு பெருசாக தெரியும். ஏன்னா அதற்கு மேற்பட்ட வாழ்க்கை, அதை பற்றிய நம்பிக்கைகள் அவங்களுக்கு ரொம்ப குறைவுங்கிறதுனால இந்த பந்தபாசம் என்னென்னா அவர்களை இந்த பூமின்ற அலைவரிசைக்கு நெருக்கத்திலே வச்சுருக்கும். அவங்க அவங்க ஆவி உலகத்தில் தான் இருக்கிறார்கள் ஒரு ஆவியாக. ஆனாலும் அவர்களுடைய அலைவரிசை ரொம்ப க்ளோஸாக இருக்கும் மனிதர்களுக்கு. ஏன்னா அந்த பந்தபாசம் அப்படிங்கிறது இவங்களை நெருக்கத்தில் வச்சுருக்கும். இவர்கள் நிச்சயமாக தன்னுடைய ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபியூனரல் அப்படிங்கிறது இந்த பந்தபாசத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஆவியாக அந்த ஆவியிலேயே மேல்நிலை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய அந்த பூஜைகள், பரிகாரங்கள், மாதம் தரக்கூடிய அந்த அமாவாசையில் பண்ணக்கூடிய பூஜைகளோ அல்லது வருடாந்திர பூஜைகளோ உதவி செய்யலாம். உதவி செய்யும் அப்படின்னு உறுதியாக சொல்ல இயலாது. காரணம் என்னென்னா, அது சடங்காக செஞ்சீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. செய்பவர்களுடைய உள்நோக்கம் பாசிட்டிவாக இருக்கணும். நிபந்தனையற்ற அன்புன்ற அந்த தளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள். ரெண்டாவது விசுவாசம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா நமக்கு அவங்க எவ்வளோ உதவி இருக்காங்க, பெற்று வளர்த்துருக்காங்க, நம்மளை சுமந்திருக்காங்கன்ற அந்த சம்பிரதாய அந்த ஒரு கிராட்டிடியூட், அந்த விசுவாசத்திலிருந்து பண்ணணும். மக்களுக்கு ஜோசிகர் பித்ரு சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, 5ஆம் இடம் கெட்டிருக்குதுன்னு சொல்கிறாரு, 5க்குரியவன் மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாரு அப்படின்றதுக்காகவோ, இல்லை பித்ரு ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னு சொல்கிறதுனாலையோ பண்ணுறதெல்லாம் சேட்டை. அதெல்லாம் பரிகாரங்கள்னு நம்ம வகைப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் இருக்கும்போது சரியாக சோறு போடாமல் இறந்ததுக்கப்புறம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா நம்ம அன்னதானம் போடணுன்றவன்லாம் மாட்டுக்கீரை போடணுன்றலாம் சரியானது கிடையாது. அப்போது இந்த பூஜைகள் அப்படிங்கிறது வெறும் சடங்காக இருந்ததுனாலும் பெருசாக அதுக்கு பலன் கிடையாது. ஆனாலும் நீங்கள் செய்யும் அந்த பூஜைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரிமைண்டராக மாறும். நாம் இறந்து விட்டோம், இந்த பந்தபாசங்கள் என்பது ஒரு மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க, எவ்வளோ நாள் ஆகுங்கிறது அவங்களுடைய பந்தபாசத்தினுடைய தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ஒரு ஆவிக்கும் அது மாறுபடும். ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கும் அது மாறுபடலாம். நம்ம நேரம் தூரம்ன்ற பரிமாணத்துக்குள்ளேருந்து பார்க்கும்போது அது ஒரு 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். அது அந்த பந்தபாசத்தின் தாக்கத்தை பொறுத்து. புரியுதுங்களா? பட் இவர்கள் நிச்சயம் இவர்களுடைய அலைவரிசை பூமிக்கு க்ளோஸில் இருக்கிறதுனால இவர்கள் கலந்து கொள்வார்கள். அப்போது சித்தர்கள் கலந்து கொள்ளவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அவர்கள் அதனால் அதில் பெருசாக அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும் அவர்களால் கலந்து கொள்ள முடியும். நமக்கு அந்த ப்ரெசன்ஸை கொடுக்க முடியும், குறிப்புகளை கொடுக்க முடியும். அது அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா நமக்காக நாம் பண்ணிக்கலாம், நம்ம கடமைக்காக நம்ம பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு அன்பால் நீங்கள் பண்ணும்போது, பாசிட்டிவாக பண்ணும்போது, உங்களுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது தூய்மையாக இருக்கும்போது அது அவர்களுக்கு நன்மை செய்யும். அவர்களுக்கு நன்மை செய்ய அது வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட, அது அவங்களுக்கு தேவையில்லைன்னா கூட உங்களுக்குள் அன்பை உருவாக்குகிறீர்கள், விசுவாசத்தை உருவாக்குகிறீர்கள், அது உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ இன்னொரு கேட்டகரி ஆஃப் மக்கள் எப்படின்னா, அவங்க இறக்கும்போது திடீர் மரணத்தை எய்திருப்பார்கள். இல்லைன்னா அவர்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இது நிராசைகளாக இருந்திருக்கும். அவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழணும்னு நினச்சாங்களோ அந்த வாழ்க்கைகள் வாழ முடியவில்லை அப்படின்ற ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு சாந்தி அடையாத நிலையில் இருப்பதும் உண்டு. இந்த சாந்தி அடையாத நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தன்னுடைய இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் கூட இருக்கலாம். இந்த மாதம் தரக்கூடியது எப்படியோ ஒரு வகையில் இவங்களுக்கு அந்த ரிமைண்டர் கொடுக்கும், ஜென்டிலாக. அது அவர்களுக்கு தேவைப்படலாம். எவ்வளோ சீக்கிரம் அவங்க ஆறுதல் அடைகிறாங்க இல்லை அது சாந்தி அடைகிறாங்க அப்படிங்கிறது அந்த பந்தபாசத்துக்குள்ளே அவங்க அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு என் குழந்தைகளுக்கு இப்படி நடக்கணும், என் பேர குழந்தைகளுக்கு இப்படி நடக்கணும், என் கணவருக்கு இப்படி நடக்கணும். அது ஏதேனும் அது நடக்கும் பட்சத்தில் இது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரலாம். அப்படிங்கும்போது இவர்கள் அந்த பந்தபாசத்திலே இருக்கிறதுனால நாம் அனைவரும் குடும்பமாக சேர்ந்து செய்கிற பூஜைகள், அவர்கள் பெயரால் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அவர்கள் நிச்சயம் அந்த ஆறுதலையும் மாறுதலையும் தரும். அதன் பிறகு தான் யார் அப்படின்ற உணர்தலுக்கும் தன்னுடைய
ஹையர் அவேர்னஸ்க்கு போகிறதுக்கு அது உதவி செய்யலாம். இவர்கள் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள். இவர்களுக்கு மாதம் தரக்கூடியதில் இவர்கள் அதிகம் கலந்து கொள்ள வாய்ப்பும் உள்ளது. ஏன்னா அது அவர்களுக்கு தேவைப்படும். இங்கே தான் அந்த ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனால் எல்லா மதங்களும் ரிச்சுவல்ஸ் பண்ணுறது இல்லையே. நம்ம இந்து மதத்தில் தானே நிறையா இந்த மாதிரியான பித்திருக்களுக்கு பண்ணுறாங்கன்னா அப்படி அல்ல. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் பித்திருக்களை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கிறது அவங்க அந்த பந்தபாசத்தில் எவ்வாறு வாழ்ந்தார்கள், குடும்ப அமைப்பு எப்படி இருந்ததுன்றதுக்கு ஏற்ப அந்த சடங்குகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஜப்பான் போனால் ஜாப்பனீஸ் ஃபுட்டு, இந்தியாவுக்கு வந்தால் இந்தியன் ஃபுட்டு, தமிழ்நாடு வந்தால் நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு, செட்டிநாடு ஐட்டம், நீங்கள் ஆந்திரா போனீங்கன்னா ஆந்திரா ஐட்டம்னு சொல்லி உணவு வகைகள் மாறுது இல்லையா? அப்போ அதே மாதிரி சடங்குகளும் மாறும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் பித்திருக்களை அவர்கள் வழிபடாமல் இருந்திருக்கலாம், மாதம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வழியில் அவங்க அந்த பித்திருக்களை எவ்வாறு அணுகுவது அப்படிங்கிறது அந்த கலாச்சாரத்தில் இருக்கும். இப்போது சில பேருக்கு என்னென்னா இறந்துருப்பாங்க, இந்த சடங்கு செய்கிறதுக்கு இல்லாமல் ஒரு அனாதை பிணங்களாக இறப்பதற்கும் வாய்ப்புள்ளது. ஒரு போரில் லட்சக்கணக்கான மக்கள் இறக்குறாங்க, சடங்கு யார் செய்கிறோமோ அவங்களும் சேர்த்தே இறக்குறாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன நிலைனா, யாரோ கவர்மெண்ட்டோ அல்லது மாஸ் ஃபியூனரெல்லாம் பண்ணுவாங்க. மொத்தமாக 1000 பேர் 500 பேர் 1,00,000 பேர் அந்த பிணங்களை போட்டு அவங்க எரிக்கிறதும் உண்டு. அதை அவர்கள் கலந்து கொள்வார்களானா எஸ். இப்போ கொரோனாவில் எத்தனையோ பேர் எல்லாம் போட்டு புதைச்சாங்க இல்லையா? அப்போது இவர்களுக்கெல்லாம் சடங்குகள் செய்வதற்கு கூட சில பேருக்கு ஆள் இருக்காது. அப்போது அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க கலந்துக்கவே முடியாதே. ஏன்னா இங்கே தான் பரிகாரமே பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அல்ல. ஆன்மாக்கள் மனிதனை நம்பி அல்ல, அல்லது ஆவிகள் மனிதனை நம்பி அல்ல. அவங்க நம்ம பிறக்கும் போதே நம் விதி நிர்ணயத்தில் எந்த தெய்வத்தால் வழி நடத்தப்பட வேண்டும், எந்த தேவதைகளால் வழி நடத்தப்பட வேண்டும், நம்மளுடைய ஸ்பிரிட் டீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளுடைய காடஸஸ், நம்ம தெய்வங்கள் யாரால் வழி நடத்தப்பட வேண்டும்னு இருக்கும். ஒருவேளை நாம் கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரங்கள் சரியா இல்லைனாலோ அல்லது நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்யலினாலோ அந்த தெய்வங்கள் அந்த கடமையை செய்யும். ஆத்மா இந்த ஒளி உடலாக இருந்தாலும் சரி, மனித உடலாக இருந்தாலும் சரி, மனித வாழ்க்கை, ஒளி, ஆவி வாழ்க்கை, இது எல்லாம் தனக்குள் நிகழும் கனவாக இருக்கிறதுனால அது தன்னுடைய இந்த எல்லாமே அதுக்குள் கனவாக நிகழ்ந்துட்டுருக்கு. இது அனைத்தும் அதனுடைய வெளிச்சத்தால் ஆனவைங்கும் போது அதுவும் அந்த உதவியை செய்யும். அப்படிங்கும்போது இறந்த அன்புக்குரியவர்கள் எப்போதும் அவர்களுக்கு உதவிங்கிறது இருக்குது. நம்ம கடமை கரெக்டாக செய்யலாம். அன்பு, விசுவாசம், உயர்ந்த உள்நோக்கம், அந்த காதல் அப்படிங்கிற அந்த தளத்திலிருந்து நம்ம பண்ணோம்னா அது அவர்களுக்கு உதவி செய்யும். கலந்துக்குவாங்களா கலந்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது முதல்ல அவங்களுடைய நிலையை பொறுத்து. அவங்க ஒரு சித்தராக இருக்காங்க, ரிஷியாக இருக்காங்க, அது தேவைப்படாது. ஒரு மேன்மை வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட அது தேவைப்படாது. சில ஆன்மாக்களுக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ இப்போ இருக்கக்கூடிய அவங்களுடைய தற்போதைய அலைவரிசை என்னவோ அதற்கேற்றபடி அது மாறுபடலாம். பட் அதே சமயத்தில் இது ஆவி அப்படிங்கிற அந்த ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆவிகள் தான் நம்ம அதில் கலந்துக்கிறாங்க, நம்மளை பிளஸ் பண்ணுறாங்க, நமக்கு குறிப்புகள் கொடுக்குறாங்களே தவிர ஆன்மா அல்ல. ஆத்மலோகத்தில் மட்டும்தான் இருக்கும். அது ஆத்மலோகத்தை விட்டு விலகுவதில்லை. இது அனைத்துமே அதற்குள் நிகழும் கனவு கண்டு கொண்டிருப்பவன் கனவுக்குள் எப்படி செல்ல முடியும்? தன்னுடைய அவேர்னஸ், தன்னுடைய வெளிச்சத்தை தானே பார்க்க முடியும். நீங்கள் தூங்குறீங்க, பெட்டில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த கனவு கண்ட இடத்துக்கு போகலையே, நீங்கள் பெட்டில் தான் தூங்கியிருக்கீங்க. பெட்டில் இல்லாத மாதிரி ஒரு கனவு கண்டுறீங்க இல்லையா? அதனால் ஆத்மாக்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இதை எப்படி வகைப்படுத்துவது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எப்படி இதை நாம் உணர்ந்து கொள்வதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மூலமாக ஆன்மா உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஆன்மா இங்கெங்கே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இது நேரம் தூரம்ன்ற பரிணாமத்திற்குட்பட்ட மாயை. இப்போது இதிலிருந்து நான் வைக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துட்டேன். பிரயாணம் என்பது ஒன்று கிடையாது. அப்போவே அந்த நம்மளுடைய தன்னுணர்வானது தன்னுடைய அலைவரிசையை மாற்றும்போது தான் ஒரு ஒளி உடல், தான் ஒரு ஆன்மான்ற நிலையை அடைந்து கொண்டு இருக்கும்போதே அதனோட உலகங்களும் மாறிக்கொள்ளும். பிரயாணம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா? இறந்தவர்களின் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டா அவர்கள் தன்னுடைய இறுதி சடங்குகள் கலந்து கொள்வார்களா? மாதம் செய்யக்கூடிய அந்த இதில் கலந்துக்குவாங்களான்னா யார் கலந்து கொள்வார்கள்? ஆத்மாவா அல்லது ஒளி உடலா? ஒளி உடலாகவே இருந்தாலும் எத்தகைய மனிதர்கள் கலந்து கொள்வார்கள், எத்தகைய மனிதர்களுக்கு அது தேவைப்படும் படாதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டேன். அதாவது ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கேன்னா அது 20 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு ஞானங்களையும் நான் சுருக்கி கொடுத்தாக வேண்டிய கடமைங்கிறதுனால சிலருக்கு இதில் புரியாமல் இருக்கலாம். பட் அடுத்தடுத்து வெவ்வேறு தலைப்புகள் நான் பேசும்போது நீங்கள் தொடர்ந்து இந்த மரணத்திற்கு பிறகு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு
பூர்ணமான தெளிவு கிடைச்சிடும். சரிங்களா? நீங்கள் உங்கள் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அப்படிங்கிறது அவர்களின் ஆத்மாவுக்கு தேவைப்படாது, அவர்களோட ஒளி உடலுக்கு தான் தேவைப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் அன்போட ஒரு பியூர் இன்டென்ஷனோட விசுவாசத்தோடு செய்யுங்க. அது அவர்களுக்கு நன்மை அளிக்கும், உங்களுக்கும் மேன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றம், நிறைய புரிதல், நிறைய தெளிவு, நிறைய ஆறுதல் மாறுதல் நிகழ்ந்திருக்கின்றது உண்மை அப்படின்னா நீங்கள் இப்போது மாறிய மனிதனாக உள்ளீர்கள். இந்த மாற்றம் என்பது நிறைய மக்களை சென்றடையட்டும்னு உளப்பூர்வமாக உங்களுக்குள்ள ஒரு ஆசையும் உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். நீங்கள் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். நீங்கள் தானமாக தர தேவையில்லை, நன்கொடையாக தர தேவையில்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள். மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. அதனால் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள். சரியா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு என்னுடைய ஆலோசனைகள் வேண்டும்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைமிங் உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறேன். எங்கிட்ட ஃபோன் மூலமாக நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். சரியா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு ஆழமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் மனத்தெளிவுக்கும் என்னாலான முயற்சிகளை நான் நிச்சயம் தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி உங்களோட அன்போடு நான் விடைபெற்றுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். See you soon. Bye bye.